விழுப்புரம் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய கள்ளக்குறிச்சி பகுதியில் விளையாட்டு வீரர்களினுடைய ஆதங்கங்கள் என்ன, அங்கே இருக்கக்கூடிய பொதுமக்கள் விளையாட்டுத்துறை சார்ந்து என்னென்ன விஷயங்கள் கேட்கிறார்கள், அவர்களுடைய கோரிக்கைகள் என்ன, இந்த தொகுப்பில் பார்க்கலாம். விழுப்புரம் மாவட்டத்தில் மிகப்பெரிய சுற்றுவட்டார கிராமங்கள் கொண்ட பகுதி கள்ளக்குறிச்சி. இந்த கள்ளக்குறிச்சியில் அரசினர் ஆண்கள் மேல்நிலைப் பள்ளியில்தான் அனைவரும் விளையாட்டு பயிற்சி பெற்று வருகின்றனர். கிராமப்புற மாணவர்கள், பெண்கள் உட்பட பலர் தங்களுடைய திறமையை வெளிக்கொணர பொருளாதார ரீதியாக பாதிக்கப்பட்டுள்ளதாக இந்திய அணிக்காக பீச் கபடி போட்டியில் சாதிக்க வேண்டுமென விளையாடும் வீராங்கனை அந்தோணியம்மாள் தெரிவித்துள்ளார். பெண்களுக்கான உலக கோப்பை நடக்க போகுது, அதுல கலந்துக்கணும் தான் என்னோட ஆசை. என்னோட ஆசை மட்டும் கிடையாது, என்னோட பேரண்ட்ஸ், எங்க வீட்டுல இருக்க எல்லாருமே அதை நினைக்கிறாங்க, எங்க கோச்சஸ் எல்லாருமே. என்னோட கனவும் அதுதான், வேர்ல்டு கப்ல கலந்துக்கிட்டு எப்படியாவது தமிழ்நாட்டு பொண்ணு நான் வந்து இந்தியாவுக்காக ஆடணும், அதுல கோல்டு மெடல் வாங்குறது என்னோட ஆசை. அதுக்காக தமிழ்நாடு அரசு வந்து எனக்கு உதவி செஞ்சா ரொம்ப நல்லா இருக்கும். ஏன்னா பொருளாதார ரீதியா வந்து ஏதாவது உதவி பண்ணாதான் என்னால அடுத்த கட்டத்துக்கு போக முடியும். ஸோ எனக்கு வந்து உதவி செஞ்சா நல்லா இருக்கும் அது அப்படின்னு சொல்லிட்டு நான் வேண்டிக்கிறேன். அதேபோல அவரது தந்தை சவரிமுத்து தன்னுடைய மகள் இந்தியாவிற்காக விளையாடுவது மகிழ்ச்சி அளிப்பதாகவும், ஆனால் போதிய பொருளாதார வசதிகள் இல்லாததாலும் முறையாக பயிற்சி அளிக்க முடியாததாக இருப்பதாகவும் வேதனை தெரிவித்துள்ளார். மெடல் எல்லாம் வாங்கிட்டேன் சார். வெளியூர்கள்லாம் போகும், நல்லா வெளி மாநிலத்துக்கெல்லாம் போய் விளையாடி நல்லா சாதிச்சு சார். அதுலேருந்து தான் சார் அப்புறம் அப்படியே மேலே போயிட்டு இருந்தது. அப்போ இந்தியா தங்கப்பதக்கத்தில் போய் வியட்நாமில் பாப்பா ஜெயிச்சு தங்கப்பதக்கம் வாங்குறது எனக்கு ரொம்ப சந்தோஷம் தான் சார். இன்னும் மேலே அந்த பாப்பா வந்து உலக கோப்பையில் விளையாடணுங்கிற ஒரே ஆர்வத்தில் காட்டிக்குது. நாங்களும் அதே சந்தோஷத்தில் தான் சார் இருக்கோம். உலக கோப்பை ஜெயிக்கணுங்கிற ஒரே ஆர்வத்தில் தான் இருக்கோம். மேலும் கள்ளக்குறிச்சி பகுதியில் மாவட்டமாக உருவெடுக்கக்கூடிய இந்த பகுதியில் போதிய விளையாட்டுக்கென்று எந்த துறைகளும் இருப்பதாக தெரியவில்லை என்ற குற்றச்சாட்டுகளும் எழுந்துள்ளது. அதேபோல கால்பந்து போட்டியில் பல்வேறு பதக்கங்கள் பெற்ற ராகுல் தமிழக அணிக்காக தேசிய அளவில் விளையாடி தற்போது இந்தியாவிற்காக ஆஸ்திரேலியாவில் நடைபெற்ற சர்வதேச போட்டியில் இந்தியாவிற்காக விளையாட தேர்வாகி இருப்பதாகவும், இந்தியாவிற்காக விளையாடுவது பெருமையாக இருப்பதாகவும் கூறியுள்ளார். இதுமாரி நான் இந்தியா டீமுக்கு நான் விளையாண்டு கொடுப்பேன். நான் இந்தியா டீமுக்கு என்னை கூப்பிட்டு போனால் நான் ஜெயிச்சு கொடுப்பேன். திருப்பி நான் இந்தியாவுக்கு வரும்போது கப்போட தான் வருவேன். இந்தியாவுக்கு நல்லா பெருமையை சேர்த்து கொடுப்பேன். காசு எல்லாம் நல்லா பல மேட்சுக்கு நான் போகல, அதனால் இந்த மேட்சுக்கு எனக்கு கண்டிப்பாக போகணும், போயிட்டு நான் கப் அடிச்சுட்டு வரணும். அதுக்கு தமிழக அரசு எனக்கு உதவும். போதிய வருமானம் இல்லாத காரணத்தினால் பல்வேறு போட்டிகளில் கலந்து கொள்ள முடியவில்லை எனவும் தமிழக அரசு உதவ முன்வர வேண்டும் எனவும் வேண்டுகோள் விடுத்துள்ளனர். எல்லா இடத்துலையும் போய் விளையாடி சர்டிஃபிகேட் கப்பு எல்லாம் வாங்கிட்டு வருவாங்க. வீட்லேயும் வந்து எல்லாம் பாராட்டுவாங்க. அவன் சொல்லுவான், இங்கே கிட்ட ஏதோ ஒரு ஊர் இருந்தால் சொன்னாங்கன்னா நாங்கள் அனுப்பிச்சி விடுவோம். ரொம்ப லாங்கில் சொன்னாங்கன்னா எங்களால் முடியாது. அந்த அளவுக்கு நாங்கள் வந்து கஷ்டத்து வழியாக தான் நாங்கள் இருக்கிறோம். எங்கள் பையன் நல்லா விளாட்றது சந்தோஷம் தான். எங்களால் அந்த அளவுக்கு ஆனால் அனுப்பிச்சி வைக்க முடியல. ஆஸ்திரேலியாவுக்கு விளையாட போகிறோம், அது நினச்சா சந்தோஷம்தான் எனக்கு. எந்த வசதி வாய்ப்பு இல்லாத காரணத்தினால நாங்கள் இருக்கோம். முடிஞ்ச அளவுக்கு இந்தியா தமிழக அரசு கொஞ்சம் உதவி செஞ்சால் நல்லா இருக்கும். பல்வேறு விளையாட்டுகளில் திறமையான விளையாட்டு வீரர்கள் இருந்து போதிய விளையாட்டு பயிற்சி அரங்கம் இல்லை. விளையாட்டு மைதானம் இல்லாத காரணத்தால் பல்வேறு விளையாட்டு வீரர்கள், புதிய விளையாட்டு வீரர்கள் ஆர்வத்துடன் முன் வருவதில்லை. கள்ளக்குறிச்சியில் வந்து ஒரே ஒரு கிரவுண்டு இருக்கிற காரணத்தால் இந்த ஒரு கிரவுண்டை வச்சுக்கின்னு வாக்கிங்கு ஜாக்கிங் ஜாக்கிங் போகிறவங்க, ஷட்டிலு, வாலிபாலு, ஃபுட்பாலு, ஸோ இது ஒரே கிரவுண்டில் தான் நாங்கள் வந்து ப்ராக்டிஸ் பண்ணுறோம். ஸோ இதுவே சம்டைம் வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து 12th எக்ஸாமு, ஹிந்தி, அந்தமாரி நிறைய எக்ஸாம்ஸ்லாம் வர்றதுனால எங்களுக்கு வந்து அப்போ வந்து எங்களுக்கு கிரவுண்டில் வந்து தடை போட்டுடுறாங்க. ஸோ எங்களால் எங்கேயும் போய் வந்து ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கான ஒரு சான்ஸும் இல்லை. இது வந்து அரசாங்கம் வந்து எங்களுக்கு வந்து என்ன ஒரு நல்ல விஷயங்கள் பண்ணி தந்தால், இப்போ எங்களுக்கு ஒரு கிரவுண்டு கொடுத்து இன்னும் இளைஞர்களுக்கு நிறையா ஒரு வாய்ப்பு தரத்துக்கான ஒரு சில விஷயங்கள் பண்ணலாம். இப்போ சிந்தடிக் ட்ராக் கபடி மட்டுமல்ல, இன்றைக்கி உலக அளவிலோ அல்லது வேர்ல்டு அளவிலோ தேசிய அளவிலோ நடைபெறக்கூடிய போட்டிகள் அனைத்துமே இந்த சிந்தடிக் போன்ற ஆடுகளங்களிலும் நடைபெறுவதால் பள்ளிகளை பொறுத்த மட்டில் தரையிலே பயிற்சி பண்ணி பள்ளிகளில் நடைபெறக்கூடிய போட்டிகள் அனைத்துமே தரையில் தான் நடக்குது. ஆனால் ட்ராக் ஈவெண்ட் மட்டும் அந்த சிந்தடிக் மேட்டில் நடக்குது. அது மட்டும் வாய்ப்பு இருக்குது. ஆனால் பள்ளி அளவில் வெறும் தரையில் இருப்பதால் கண்டிப்பாக அந்த மாணவர்களால் மேற்கொண்டு அச்சீவ் பண்ணி அந்த மேட்டில் விளையாடக்கூடிய மாணவர்கள் செய்கின்ற சாதனையை இவர்களால் கண்டிப்பாக செய்ய முடியாது. காரணம் என்னென்னா, அந்த அடிப்படை திறன் இவர்களுக்கு அடிப்படுகின்ற காரணத்தால் அந்த அளவிற்கு இவர்களால் அந்த ஈடு கொடுக்க முடியாது. காரணம் அதற்கு அந்த மேட் ஒன்று, ஷூ தான் நாங்கள் சொல்கிற மாதிரி அந்த ஷூலாம் இருக்குது.
அந்த பயிற்சிக்கும் இந்த பயிற்சிக்கும் ஏறக்குறைய நிறைய வித்தியாசங்கள் இருக்கிறது. அதனால் இந்த மாணவர்கள் பரிசு பெறுவதோடு மட்டுமல்லாமல் வேலை வாய்ப்புகளும் பறிபோகின்ற சூழ்நிலை இன்றைக்கு இருக்கிறது. கபடி போட்டி மட்டுமின்றி தடகளத்திலும் கூட திறமையிருந்தும் இங்குள்ள மாணவர்கள் மணல் மைதானத்தில் மட்டுமே விளையாடி வருகின்றனர். ஆனால் அவர்கள் தேசிய மற்றும் சர்வதேச போட்டிகளில் பங்கேற்கும் போது ஆஸ்ட்ரோடப் என்று சொல்லக்கூடிய செயற்கை இலையினாலான மைதானத்தில் பங்கேற்க வேண்டியுள்ளது. ஆகையால் வெற்றி வாய்ப்புகளை தவறவிடும் சூழல் உள்ளது. எனவே தமிழக அரசு விளையாட்டு வீரர்களுக்கு பயனளிக்கும் வகையில் பள்ளி பருவத்திலேயே சர்வதேச தரத்தில் மைதானங்கள் அமைத்து வீரர்களுக்கு பயிற்சி அளிக்க முன்வர வேண்டும் எனவும் கோரிக்கை வைத்துள்ளனர். கார்த்திக், நியூஸ் 7 தமிழ், கள்ளக்குறிச்சி.